வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாய், நீ எப்படியெல்லாம் வாழ்க்கையில் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், எல்லாம் எனக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. வாழ்வில் நீ நீ சுமந்த கஷ்டங்கள் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். யாரோ எனக்கு சொன்னது கிடையாது. நானே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் தான். என்னென்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது எல்லாமே எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். அமோகமான எதிர்காலம் ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது. இப்பொழுது படும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கை இதுதான் என்று நினைத்து விடாதே. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் இன்பங்களும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போதும் அதிர்ஷ்டங்களும் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிடும். சொல்லப்போனால் இன்றிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் எதையும் நினைத்து போட்டு மனதில் குழப்பிக்கொண்டு தேவையில்லாமல் விஷயங்களை யோசித்து கொண்டு இருந்து எப்பொழுதும் காலை நேரத்தையும் சரி எப்பொழுதும் வீணாக்காதே. இன்னொன்று தெரிந்து கொள், காலை எழுந்தவுடன் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகளை கொண்டு வராது. காலை எழுந்தவுடன் ஒரு தெளிவான ஒரு மனதுக்கு வா. அந்த மனம்தான் உன்னை அந்த நாள் முழுக்க நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும். காலையிலேயே ஏதாவது ஒரு விஷயத்தை நீ யோசித்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நீ நினைத்து கொண்டு தேவையில்லாமல் கற்பனைகள் எல்லாம் செய்து கொண்டே இருந்தாயானால் என்ன செய்ய முடியும் சொல் பார்க்கலாம். அதனால் கற்பனையாக எந்த ஒரு விஷயத்தையும் காலை எழுந்த உடனேயே யோசித்து கொண்டு பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். காலை எழுந்தவுடன் இதுதான் நடக்கப் போகிறேன், இன்று இதுதான் செய்ய போகிறோம் என்று நீ இன்று என்ன செய்ய போகிறாயோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்து. அதில் மட்டும் உன்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் செய். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள், உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றால் அதெல்லாம் காலையில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? காலையில் நீ எதை யோசிக்கிறாயோ அதுதான் அந்த நாள் முழுவதும் உன்னுடைய யோசனைகளாகவே இருக்கும். நீ நல்லதை யோசித்தாயானால் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலையுமே நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். அதை நான் இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன். நீதான் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் கூட வாராகி இல்லையோ, கைவிட்டு விட்டாலோ, நம்மளை மறந்து விட்டாலோ, நம் எவ்வளவோ செய்தோமே, வாராகி ஆனவள் ஏன் நம்மை இன்னும் கை கொடுத்து தூக்கவே இல்லை என்றெல்லாம் நீ பயப்படாதே. சீக்கிரம் என்னால் உனக்கு எவ்வளவு சீக்கிரம் உனக்கு உதவ முடியுமோ உதவி உன்னை நான் தூக்கி வருகிறேன். காலை விடிந்து விட்டது. இன்றைய நாள் முழுக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து நல்லபடியாக அந்த காரியங்கள் அனைத்தையும் செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கும் அனைத்து விஷயமும் வெற்றியை தான் போய் முடியும். நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்க நான் செய்வேன். உனக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நல்லபடியாக நான் எல்லா விஷயத்தையுமே தயாராக எடுத்து வைத்து விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் அதாவது நடக்க வேண்டியது மட்டும்தானே தவிர மற்றபடி தேவையில்லாமல் எதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். காலம் முழுவதும் நிச்சயமாக இந்த வாராகி துணை இருப்பேன். புரிகிறதா? வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இதெல்லாம் நம் வாழ்க்கையில் திரும்பவும் அதே கஷ்டம் தொடருமா என்று நினைக்காதே. இன்று உன் வாழ்க்கையில் எது நல்லதோ நிச்சயமாக எதை நான் செய்ய வேண்டுமோ அதை நல்லபடியாக உனக்கு செய்து கொடுப்பேன். காலம் முழுவதும் உனக்கான அனைத்து வகையிலும் உதவிகரமாகவும் திருப்திகரமான ஒரு எதிர்காலத்தையும் இந்த வாராகி ஆகிய நான் உன்னை வாழ வைத்து நல்லபடியாக வழிகாட்டி உனக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தையும் பூர்த்தி செய்வேன். உன்னை நான் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துதான் பார்க்கிறேனே தவிர ஒரு நாளும் உன்னை விட்டு தூரத்தில் வைத்து உன்னை பார்க்கவில்லை. அதனால் எப்பொழுதும் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக மட்டும் இருங்கள். உங்களுக்கு தேவையானது வாழ்க்கையில் கிடைக்கும், தேவையில்லாதது உங்களை விட்டு போகும். எது நல்லதோ அது உங்களை வந்து நிச்சயமாகவே சேரும். இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வதை விட மற்ற வேறு ஒன்றும் முக்கியம் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களானால் நிச்சயமாக
இந்த வாராகி முழு திருப்தியோடு உங்களுக்கு நல்ல ஆசைகளை நல்லபடியாக கொடுத்து கொண்டு உங்களோடு நான் இருப்பேன். நீங்கள் கவலைப்படும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கிறது? நாம் இருக்கிறோம், ஆனால் ஏன் நம்முடைய பிள்ளைகளானது கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது? நாம் தான் இருக்கிறோமே, எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டு எப்பொழுதும் நம் தான் இருக்கிறோமே, நம்முடைய பிள்ளைகள் ஏன் கவலைப்படுகிறது என்று தான் தோன்றுகிறதே தவிர எனக்கு வேறு ஒரு விஷயமும் தோன்றவே இல்லை. நாம் இருக்கும் பொழுது நம் பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் எதற்காக கவலைப்படுகிறார்கள் என்று ஒரு விஷயம் எனக்கு தோன்றுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், நான் இருக்கிறேன், அதனால் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய மனதில் ஏக்கங்கள் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. அந்த ஏக்கங்கள் அனைத்தையும் குறைத்து உங்கள் வாழ்க்கையில் திருப்திகரமான நிறைய விஷயங்களை தருவேன். பணம் இல்லையா? பணத்தை தருகிறேன். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? நிம்மதியை தருகிறேன். சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் மாற்றி சந்தோஷங்களை உங்களுக்கு நான் அமர்த்தி உங்களை ஒரு நல்ல இடத்தில் அமர்த்துகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யும் என்று என் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையே தரும். அதுபோல இன்று நீ எதை நினைத்து செய்ய ஆரம்பித்தாலும் அந்த காரியம் வெற்றியில் போய் முடியும். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக செய். இன்று நீ செய்யும் விஷயங்கள் உன்னுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். காலம் முழுவதும் படாத பாடு ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ பட்டுவிட்டாய். இதற்கு மேலும் படுவதற்கு உனக்கு தெம்பும் கிடையாது. மனதில் போராடுவதற்கு எந்த ஒரு தெம்பும் இல்லை. அந்த அளவு உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து இருக்கிறாய். அதனால்தான் நான் முடிவெடுத்தேன், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ நல்ல பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக நல்ல முறையில் கரை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் நான் இப்பொழுது உனக்கு நான் சொல்கிறேன். நிச்சயமாக நீ என்று செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். இன்று நகை வாங்கினால் நிச்சயமாக அந்த நகைகள் அனைத்தும் பெருகும். வாழ்வில் நீ ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு பிடித்தது போல வாழ்ந்து வா. நிச்சயம் நான் உனக்கு நல்லது செய்கிறேன். அதை விட்டு வேறொருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக மாற்றி எந்த விஷயத்திலும் இறங்கி தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளாதே. உனக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று தோன்றினால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ செய்யலாம், வெற்றி அடைவாய். அதை விட்டு தேவையில்லாத விஷயத்திற்கு இறங்காதே. உன் ஆசைக்கு நான் துணையாக இருப்பேன். அதுவே அந்த ஆசையை நீ முழுமையாக செய்யாவிட்டால் நான் அதற்கு துணையாகவே இருக்க மாட்டேன். என்னுடைய துணை வேண்டும் என்றால் உனக்கு என்ன வேண்டுமோ அதை தாராளமாக என்னிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து செய்யும் வேலையை மட்டும் பார். அதை விட்டு தேவையில்லாமல் இந்த விஷயம் செய்கிறேனே, நான் என் வாழ்க்கையில் நன்றாக இருப்பேனா, அந்த விஷயம் செய்யவா, இந்த விஷயம் செய்யவா என்று குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய ஆசை என்னவோ அதை மட்டும் செய். நிச்சயமாக உன் ஆசைகள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி தரப்படும். கவலை இல்லாமல் எழுந்து வேலையை செய். நானே உனக்கு என்னும் துணையாகவே இருப்பேன். ஜெய் வாராகி.